ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. தலைவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. பட் அவங்க உண்மையான நானும் தலை ஃபேன் தான் ப்ரோ, அதெல்லாம் சொல்ல. படம் ரொம்ப லேகு ப்ரோ. ஃபேமிலி பார்க்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸுக்கு ஃபேமிலி வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹைப் இல்லை. தலையை வந்து ஒரு வேற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தோம். இவன் வேற மாதிரி காட்டிட்டான் தலையை. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த படம் மகி திருமணி படமும் இல்லை, தல அஜித்தோடைய படமும் இல்லை. யாரோடைய படம்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. பிரேக் டவுனையும் இன்னொரு ஆங்கில படத்தையும் சேர்த்து நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்தானுங்க, இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஒன்றுமே புரியாமல் இருந்தேன். சரி செகண்ட் ஹாஃப்லேயே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணி பாதிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. அப்பயும் வதன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறமா தான் சரி இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, எப்படா ஆக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தா செகண்ட் ஹாஃப் பாதிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில் அதையும் முடிச்சிட்டானுங்க. மறுபடியும் வதன்னு பேச ஆரம்பிச்சானுங்க. மறுபடியும் ஃபைட் சீக்வன்ஸ் மறுபடியும் பேசுகிறானுங்க. பேசுகிறத தவிர அந்த படத்தில் ஒரு மண்ணுமே இல்லை. நம்ம திரிஷா காணாமல் போயிட்டாங்க, அவன் காணாமல் போனால் எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு எமோஷன் கண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அனிருத் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்னா இந்த படத்தை இப்பயே ஓய்ச்சி கட்டிடலாம். அனிருத் மட்டும்தான் கொஞ்சம் காப்பாற்றுறாப்புல. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது.